இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழித்துறை மறைமாவட்டம் பட்டரவிரை பங்கிலே ஆரோக்கிய அன்னையின் நாம விழாவிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். பட்டரவிரை பங்கு எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற தலைப்பின் கீழ் அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு கரம் கூப்பி வரவேற்கின்றது. அன்னையின் புகழை எம் பாடற்குழுவினர் இப்பொழுது அருமையாக பாடுவார்கள். எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக வெண்ணிலா, தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா, என்னை தேடி அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, வானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே, ஏற்றி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, வானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே, ஏற்றி வந்த சுமையெல்லாம் கனவானதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. கோடான கோடி மக்கள் குறை தீரவே, தினம்தோறும் தேடி வரும் தாய் நீ அல்லோ, கூடி வந்து திருப்பாதம் சரணடைவதால் ஆனந்த கானம் இங்கு அலைபாயுதே. கோடான கோடி மக்கள் குறை தீரவே, தினம்தோறும் தேடி வரும் தாய் நீ அல்லோ, கூடி வந்து திருப்பாதம் சரணடைவதால் ஆனந்த கானம் இங்கு அலைபாயுதே. மலரே மலரும் நிலவே, உள்ளம் மகிழ்ந்தோ உன்னிலே. மலரே மலரும்
அம்மா எங்கள் தாயே உனை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உனை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக வெண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. அன்னையின் எதிர்நோக்கின் பயணத்தை எம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்கள் நடனமாக வெளிப்படுத்துவார்கள். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே அழகான சோலையே, விண்ணக வாசலே மாசில்லாத கண்ணியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. அலை போல் பக்தர்கள் கூட்டம் கூடி அசைந்தே செல்வது கோடி இன்பம். அலை போல் பக்தர்கள் கூட்டம் கூடி அசைந்தே செல்வது கோடி இன்பம். வங்க கடலோரமா தங்கத்தில் ஜோதியே, இன்பம் பொங்கும் எங்குமே உன் கருணை மழையாலே. வங்கக்கடலோரம் தங்கத்தேவி வந்தார், இன்பம் பொங்கும் எங்கும் கருணை மழையே. மன்னவளை மலர்கள் தூவியே ஆடி பாடி மகிழ்வோமே, அம்மா மடியில் அனைவருமே. ஆடி பாடி மகிழ்வோமே, அம்மாவின் மடியில் அனைவருமே. அன்னை மரியாளுக்கு திருநாளாம், அழகிய தேரில் வரும் நாளாம். அன்னை மரியாளுக்கு திருநாளாம், அழகிய தேரில் வரும் நாளாம். அசிந்தாடும் பூமணிகள் தோரணமாம்,
அசைந்தாடும் பூமணிகள் தோரணமாம், வண்ண வண்ண விண்மீன்கள் விளக்குகளாம், வண்ண வண்ண விண்மீன்கள் விளக்குகளாம். ஆடி பாடி மகிழ்வோமே அம்மா மடியில் அனைவருமே, ஆடி பாடி மகிழ்வோமே அம்மா மடியில் அனைவருமே, ஆடி பாடி மகிழ்வோமே அம்மாவின் மடியில் அனைவருமே. அன்னை என்றாலே அழகு, அதிலும் அன்னை மரியா என்றால் அதனினும் அழகு. அவ்வாறு அன்னை மரியாவாக பல இடங்களிலே அவதரித்த அன்னை மரியாவை வெளிப்படுத்தும் வண்ணமாக எம்முடைய சீரார்கள் அன்னை மரியா போன்று வேடமணிந்து இதோ உங்கள் முன்னிலையில். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ, உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. நானே ஆரோக்கிய மாதா, நானே வேகுல அன்னை, நானே லூர்து மாதா, நானே அமல உற்பவ மாதா, நானே அடைக்கல அன்னை, நானே ஃபாத்திமா அன்னை, நானே அலங்கார மாதா, நானே பூண்டி மாதா, நானே பெரிய நாயகி மாதா, நானே பனிமய அன்னை. எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற தலைப்பினை கொண்டு நம்மோடு தன்னுடைய வாழ்த்து செய்தியை பகிர வருகின்றார் எம் பட்டறைவிளை பங்கின் பங்கு அருட்பணியாளர் பிரைட் சிங் அவர்கள். பார்ப்போற்றும் பட்டறிவிளை புனித பனிமய தாயின் அரவணைப்பில் வாழும் இறை மக்களாகிய நாங்கள் இந்த நாளிலே அகில உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய ஆரோக்கிய அன்னையினுடைய பிறந்த நாளை எம்முடைய இந்த இறை சமூகத்திலும் கொண்டாடி மகிழ்கின்றோம். இத்தருணத்திலே எதிர்நோக்கின் விடியல் அன்னை மரியா என்ற நிகழ்வின் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய நாம விழா நல்வாழ்த்துக்களையும் மனம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பேராற்றலும் வல்லமையும் மிகுந்த அன்னை மரியா இருண்டோருடைய வாழ்வில் ஒளியாகவும் உடைப்பட்டோருடைய வாழ்வுக்கு விடியலாகவும் திகழ்ந்தார். எனவே தான் அன்னை கன்னி மரியா எதிர்நோக்கின் விடியல் என்றும் அழைக்கப்படுகிறார். எதிர்நோக்கி என்பது நாம் நினைத்த ஒன்று நிறைவேறும் என்று எதிர்நோக்கி இருப்பதாகும். இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று பவுலடியார் ரோமியர் புத்தகத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த எதிர்நோக்கிலே இணைந்திருக்கக்கூடியவர்கள் வாழ்விலே எல்லாவிதமான மாற்றத்தையே கண்டு கொள்கிறார்கள் என்பதையும் அவர் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார். ஒரு மனிதன் எதிர்நோக்கு உள்ளவனாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்விலே நிறைவையும் வெற்றியையும் மாற்றத்தையும் அவன் கண்டுகொள்கிறார். எதிர்நோக்கு இல்லாத மனிதன் அவனுடைய வாழ்விலே அழிவுக்குரிய பாதையை அவன் கண்டுகொள்கின்றான். எனவே எதிர்நோக்கு என்பது அடிப்படையாக இருக்கிறது. இந்த எதிர்நோக்கு இருக்கக்கூடியவர்கள் எந்நாளுமே இறைவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அன்னை மரியாவுடைய வாழ்விலிருந்து நாம் இதை அனுபவிக்கவும் முடியும். குறிப்பாக விவிலியத்திலே 3 விதங்களிலே அன்னை மரியா தன்னுடைய வாழ்வை எதிர்நோக்கினுடைய விடியலாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒன்று, அவர் தன்னுடைய உதிரத்திலே இறைமகன் இயேசுவை தாங்கி இந்த மண்ணுலக மீட்புக்காக அவர் தன்னையே கையளிக்கின்றார். கடவுளுடைய திருவுளம் இந்த மண்ணுலகத்திலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அன்னை கன்னி மரியா ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக செயல்படுகிறார். இரண்டாவதாக, தன்னுடைய ஒரே மகனை
பல நிலைகளிலே அவர் பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கின்றார். ஆனாலும் அவர் தன்னுடைய சிலுவை பயணத்தின் போது கரடு முரடான பாதையிலே நடக்கின்ற வேளையிலே பல்வேறு விதமான காயங்களை துன்பங்களை அனுபவிக்க வேளையிலும் கூட அன்னை அவரோடு தோள் கொடுத்து அவரோடு இணைந்து பயணித்தார் என்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துனுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய சீடர்கள் பல நிலைகளிலே வலுவிழந்து காணப்படுகிறார்கள். எங்களுக்கென்று ஒரு தலைவர் இருந்தார், எங்களுக்கென்று ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தார், எங்களுக்கு எல்லா விதமான பாதையாக இருந்தவர் இன்று இந்த உலகத்தில் இல்லை. எனவே எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க போகிறது என்று கவலையோடு இருந்த சீடர்களை அன்னை கன்னிமரியா ஒருங்கிணைக்கின்றார். ஒரு புதிய திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய எதிர்நோக்கு ஒரு புதிய விடியலாக மாறிவிடுகிறது. இவ்வாறு அன்னை கன்னிமரியா பல நிலைகளிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக மட்டுமல்ல, ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக அவர் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. எனவே தான் அன்னை கன்னிமரியா எதிர்நோக்கினுடைய மாதிரி என்றும் நாம் அழைக்கின்றோம். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், எதிர்நோக்கின் இடம் இல்லாதது தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நாம் ஆபிரகாம் சாராவுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு முதிர்ந்த நிலை, ஆனாலும் கடவுள் எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே ஆளப்பட்டிருந்தது. எனவே அந்த முதிர்ந்த வயதிலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள், ஒரு எதிர்நோக்கினுடைய மாதிரியாக திகழ்கின்றார்கள். இவ்வாறு இந்த யதார்த்த சூழலும் கூட நம்முடைய வாழ்வும் ஒரு எதிர்நோக்கினுடைய விடியலாக இருக்க வேண்டும். அன்னை கன்னிமரியா எவ்வாறு எதிர்நோக்கினுடைய விடியலாக செயல்படுவதற்கு அனைத்து காரியங்களையும் பின்பற்றி ஒரு மாதிரியாக திகழ்ந்தாரோ, அதே போன்று நம்முடைய வாழ்விலும் சிறிய சிறிய காயங்களை குறித்து, சிறிய சிறிய மாற்றங்களை குறித்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளாது எதிர்நோக்கின் விடியலாக மாறுவதற்கான பல நிலைகளிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும். அத்தகைய ஒரு வாழ்வு இந்த நாளிலே நமக்கு நிகழட்டும். அன்னையினுடைய இந்த பிறப்பு விழா நம் அனைவருக்குமே ஒரு விடியலாக அமையட்டும். அன்னையினுடைய நல்ல விழுமியங்களை, சாராம்சங்களை நம்முடைய வாழ்விலும் பிரதிபலித்து வாழ உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அன்னையினுடைய நாம விழா நல் வாழ்த்துக்களையும் இந்த பட்டறிவிழை இறை சமூகத்தின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தேனினும் இனிமையான வார்த்தைகளை கொண்டு தங்களுடைய பாடல்கள் வழியாக அன்னையை போற்ற வருகிறார்கள் நம் பாடற்குழுவினர். உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே. விழிகளிலே பால் நிலா, தினந்தோறும் திருவிழா, மாறாழகே தாய்மரே, குறையான்பே நீ முழுமதே.
காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உம்மிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே. மாறாழகே தாய்மரே குறையா அன்பே நீ முழுமதே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியில் மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மீது நெஞ்சம் தவித்தாயே அம்மா. தேவனவன் நற்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்தன் புகழை சொல்ல சொல்ல பூமி எங்கும் பூக்குதே. மாறாழகே தாய்மரே குறையா அன்பே நீ முழுமதே. மாறா அழகே தாய்மரே குறையா அன்பே நீ முழுமதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா தினம்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மரே குறையா அன்பே நீ முழுமதே. கற்பனைகளை புகுத்தி கன்னி மரியாவின் கன்னிமையை கவிதை வடியில் வெளிப்படுத்த இதோ வருகின்றன. உலகம் போற்றும் தாய் அன்னை மரியா, சாதனையின் சந்திரனாய் பெண்ணினத்தின் விடியலுமாய் இறைத்திட்டம் நிறைவேற உலகில் உதித்தவளே, அன்னாள் சுவைக்கின் அழகாய் ஈன்றெடுத்த தளிரே, மாதர் இனத்தில் மகத்துவம் பெற்றவளே, இதோ உன் அடிமை என்று இறைவன் சித்தத்தை இதயத்தில் எண்ணி இறைமகன் இயேசுவையே பாருக்குத் தந்த தாரகையே, அன்பு அமைதி இரக்கமுடன் கருணை பொறுமை அனைத்தையுமே அகமதில் கொண்டவளே, துள்ளி வரும் வெள்ளிப் பிறையினில் அமர்ந்து மின்னிடும் மீன்களை முடியினில் கொண்டவளே, பாம்பின் தலையை நசுக்கி பாரில் அலகையை பொசுக்கி அலைகடலென ஆர்ப்பரிக்காத மனநிலை கொண்டவளே, இறை மகனுக்கு அறிவு சுடரொளி ஏற்றி அறநெறி ஊட்டி அடக்கம் போதித்த ஆசான் ஆனவளே, கானா ஊரில் முதல் அதிசயம் காண கால்கோள் ஆனவளே, வானவர் மகனென கண்டவர் உணர்ந்திட காரணமானவளே, நிந்தையும் புறக்கணிப்பும் நிழலாய் தொடர்ந்தாலும் மண்ணோரை விண்ணோராய் மாற்றிட மகனுடன் பயணித்தவளே, காலம் கனிந்தபோது கல்வாரியில் சிலுவை அடியினிலே இறைமகன் உயிர்விடும் நொடியினிலே இதோ உன் தாயென்று
இகத்திற்கு தாயாய் கிடைத்தவளே, தஞ்சம் என்று நின் பாதம் வந்தால் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி மஞ்சமாய் நெஞ்சில் சுமப்பவளே, உலக வாழ்க்கையில் இறை சித்தத்தை தவிர வேறெதையும் எதிர்பார்க்காததால் ஏற்றுக்கொள்ளாததால் இன்று உலகம் போற்றும் அன்னையானவளே, அழகோவியமே, மாமரியே, மாதவமே, மாதரசியே, மணிமகுடமே, வாழ்க வாழ்கவே. மாதாவின் மகிமையை இம்மங்களகரமான நல்நாளிலே பாடல்கள் வழியாக தங்களுடைய மகிழ்வை தெரிவிக்க வருகின்றனர் எம் பாடற்குழுவினர். மேகம் நடுவினிலே நிலவாயுலவும் பெண்ணரசி, வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாயுலவும் பெண்ணரசி, புன்னகையில் என்னை அழைத்தாயே, அடைக்கலம் தந்து காத்தாயே, புன்னகையில் என்னை அழைத்தாயே, அடைக்கலம் தந்து காத்தாயே, மாதரசி மாதாவே, மாறாத நல்லுறவே, வாழ்க மாமரியே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க மாமரியே, வாழ்க வாழ்கவே. வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி, வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி. மலையென சூழும் துன்பமெல்லாம் பனியென உருகும் உன்னருளா, மலையென சூழும் துன்பமெல்லாம் பனியென உருகும் உன்னருளா, தளர்ந்திடும் இதயம் திடமாகிடுமே, தளர்ந்திடும் இதயம் திடமாகிடுமே, தாயே உன்னாலய தரிசனத்தால், தாயே உன்னாலய தரிசனத்தால், வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி, வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி. புல்லாங்குழலின் துளைகளிலே புகுந்திடும் தென்றல் இசையாகும், புல்லாங்குழலின் துளைகளிலே புகுந்திடும் தென்றல் இசையாகும், உன்னை சேர்ந்திடும் நெஞ்சங்களெல்லாம், உன்னை சேர்ந்திடும் நெஞ்சங்களெல்லாம், உன்னதர் வாழும் இடமாகும் நிச்சயமே, உன்னதர் வாழும் இடமாகும் நிச்சயமே, வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி, வெண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி, புன்னகையில் என்னை அழைத்தாயே, அடைக்கலம் தந்து காத்தாயே, புன்னகையில் என்னை அழைத்தாயே, அடைக்கலம் தந்து காத்தாயே, மாதரசி மாதாவே, மாறாத
நல்லுறவே மாதரசி மாதாவே மாறாத நல்லுறவே வாழ்க வாழ்க மாமரியே வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க மாமரியே வாழ்க வாழ்கவே லலலலா லலலா 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 குழித்துறை மறைமாவட்டம் பட்டறிவிளை பங்கில் நடைபெற்ற அன்னையின் பெருவிழாவில் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.